ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம வந்து குலாப் ஜாமுன் வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நீங்களும் வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எந்த ஒரு ஒயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிங்க. இது கூட ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1 கப் போல் சர்க்கரை. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிங்க. ஸ்லோ பீட்டில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் எந்த அளவு சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவு 1 கப் நம்ம மைதாவும் சேவ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ பீட்டில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் வெஜிடபிள் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மள்ட்ட கேக் பேட்டர் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ 6 இன்ச் ரவுண்ட் டின்னில் பேக்கிங் ஷீட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமி டெக்ஸ்டராக இருக்குது பேட்ரு. இப்போ இந்த டைமில் நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 35 to 45 மினிட்ஸ் ஆகும் 180 டிகிரி செல்சியஸில். கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிட்டு பேக்கிங் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், கேக் நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் மேலே இருக்க ஸ்கின் லேயரை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நான் 3 லேயரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்கின் லேயர் ரிமூவ் பண்ணிட்டுங்க. நல்லா எந்தளவுக்கு ஸ்பாஞ்சாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் 3 லேயரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி 2 லேயர்ஸாக வேணும் கூட 2 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா ஹைட்டாக வந்ததுனா 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டர்ன் டேபிளில் ஒரு கேக் போர்டு வச்சு சென்டரில் லைட்டாக விப்பிங் க்ரீமை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் லேயர் எப்போவுமே நல்லா திக்காக இருக்கிறவே பார்த்துக்கிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் டின்னில் வர அந்த சுகர் சிரப் தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் சுகர் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த குலாப் ஜாமுன் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதை ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ராஸ்டிங்காக விப்பிங் க்ரீமை நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக ஸ்பேச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிங்க. இப்போ நல்லா க்ரீம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங் கூட நான் குலாப் ஜாமுன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இதே தான் 3 லேயருக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச் கேக்கு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் அந்த குலாப் ஜாமுன் சிரப்பையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா சுகர் சிரப் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும் லேயரு. இப்போ நெக்ஸ்ட் லேயருக்கான விப்பிங் க்ரீமும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிங்க. இப்போ சைட்லேயே நம்ம விப்பிங் க்ரீம் லைட்டாக கம் கோட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது கூட திரும்பி ஃபில்லிங்ஸ்க்காக நான் குலாப் ஜாமுன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியில் ஸ்பாஞ்ச் கேக்கை நம்ம மேலே வச்சிடலாம். திரும்பி அந்த சுகர் சிரப்பை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா சுகரியாக வேணும்னா நீங்கள் இன்னும் சுகர் சிரப்பு நான் கண்டென்ஸ் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் சோக் பண்ணுறதுக்காக. இப்போ திரும்பி நம்ம விப்பிங் க்ரீம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிங்க. சைட்லேயும் நல்லா க்ரம் கோட் மாதிரி நம்ம நல்லா ஈவனாக கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுடலாம். 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே மெயின் டெக்கரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு அந்த ஃப்ளோரல் டிசைன் தான் யூஸ் பண்ணுறேன். 2D நாசல் வச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் ஆட் பண்ணிக்கலாம். நான் விப்பிங் க்ரீமில் லைட்டாக லெமன் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அவ்வளோதான், டிசைன் சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ மேலேயும் ஒரு 3 குலாப் ஜாமுன் போல் மேலே வந்து டாப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம குலாப் ஜாமுன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.